இந்த ஏர்போர்ட் யாருக்கு கட்டப்படுது? இந்த துறைமுகம் யாருக்கு கட்டப்படுது? என் நிலத்தை, நீரை, நிலத்தின் வளத்தை உறிஞ்சி கொண்டு போறவனுக்காக கட்டப்படுது. இப்ப நீரை எவன் கொண்டு வர நீங்க கேட்கலாம். நீரை உங்களுக்கு தெரிஞ்சு நீரா எடுத்துக்கிட்டு போவதில்லை. ஆனா சென்னையில கொரியன் முதலாளி ஹொண்டாய்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. ஹொண்டாய் கார் தயாரிக்கிறது. இந்த மாதிரி காரு 1 டன் எடை, 1 டன். இப்ப டிராக்டர்னா 6 டன். இப்ப நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன், அது குறைஞ்சது 2 டன் இருக்கும். சில கார் 1 டன். 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது 10,000 மக்களுக்கான குடிநீர். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் கண்ணுக்கு தெரியாம களவுதுன்னு பாத்துக்க. இதுவும் உன் வள கொள்ளைதான், தண்ணீராக இல்ல, மாற்று வடிவத்தில். ஏன் சீமான் பேசுறேன்? நானும் பேசலைன்னா உனக்கு ஒருத்தரும் பேச மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டானே. எதுக்கு பயப்படணும்? திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் வாங்குறவன், மண்ணை மலத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறவன், ஊராஞ்சொத்து திருடி உலையில விடுறவனே வெக்கம் இல்லாம பயப்படாம திரியும் போது இதையெல்லாம் தடுக்க போராடுற பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ், நாங்க எதுக்கு பயப்படணும்? எதுக்கு கெட்டவனே அது கேவலம் இல்லாம போறது நல்லவங்க நாங்க எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஏன் நாங்க பேசணும்? எனக்கு உங்கள் ஓட்டு முக்கியம் இல்லை, உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம்.